कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम्। वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिम् असकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगत समास संधि योगम सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवर चरितं मुनि प्रणीतं दशशतस्य वधं क्षामयध्वं श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्तयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्. சக்கரவர்த்தி திருமகனாருடைய திவ்ய சரித்திரமாய் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம் முழுவதுமாக. பகவான் மனுஷனாக எதற்காக அவதாரம் பண்ணுகிறான் என்றால் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக. தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுவது என்றால் மனுஷர்கள் எப்படி தங்களுடைய தர்மங்களை அனுஷ்டித்து காட்ட வேண்டும் என்று காண்பிப்பதற்காக. இப்படி காண்பித்தல் என்பது ரெண்டு விதத்தாலே அமைந்திருக்கக்கூடியது. ஒரு விதமாக அமைந்திருக்கக்கூடியது உபதேசம் பண்ணி. நம்முடைய ஆச்சாரியர்கள் பலவிடங்களிலும் அற்புதமாக உபதேசத்தை பண்ணி அருளியிருக்கிறார்கள். ஓரோ ஆச்சாரியரும் இப்படியெல்லாம் வாழ வேண்டும்னு உபதேசம் பண்ணுகிறார்கள். இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கிரந்த நிர்மாணம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அப்ப நாம எம்பெருமானிடத்திலே அடைவதற்கு உத்தம மார்க்கம் நல்லொழுக்கத்துடன் அமைந்திருக்க வேண்டும். சாஸ்திரானுஷ்டானம் பண்ண வேண்டும். அதை எப்படி பண்ண வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியவரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் உபதேசித்து காட்டினார்கள். அந்த ஆச்சாரியர்கள் உபதேசத்தோடு நின்னார்களானா நிக்கல, அனுஷ்டித்தும் காட்டினார்கள். அப்படி அனுஷ்டானம் பண்ணுகிற போது முதலிலே அனுஷ்டித்து விட்டுத்தான் உபதேசம் பண்ணுவர்களே ஒழிய முதலிலே உபதேசம் அப்புறம் அனுஷ்டானம்ன்றது நம்முடைய ஆச்சாரியர்களுடைய பரம்பரத்தில கிடையாது. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால். அப்ப குருன்றவர் ஞானானுஷ்டான பூர்த்தி படைத்தவர் அப்படின்றது நிச்சயமான ஞானம். அப்படி இருக்கும்படியான நிலையிலே அந்த ஆதி குருவாக பகவான் நமக்கு ஆரம்பிந்திருக்கிறார் என்றால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பிரதம குரு. பெரியாழ்வார் பாசுரம் பாடினார், ஏதங்களாயிரமெல்லாம் இரங்கல் இடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகின வந்து. அவ பிரதமாச்சாரியனாக எனக்கு பீதகவாடை பிரான் பீதாம்பரதாரியாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பீதகவாடை பிரான் பிரானார் பிரமகுருவாகி வந்து முதல் குருவாக அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு காட்டுகிறார். அப்ப பகவான் தான் நமக்கு முதலாச்சாரியன். அதனால்தான் நம்ம குரு பரம்பரை தனியன் அனுசந்தானம் பண்ணுகிற போது
அற்புதமாக ஆரோகண கிரமத்துல சொல்லுகிற போது அஸ்மத் குருபியோ நமகான்னு நம்மாச்சாரியனிடத்துல ஆரம்பித்து ஸ்ரீதராய நமகான்னு முடிகிறோம். அவரோகண கிரமம் சொல்லுகிற போது லக்ஷ்மிநாத சமாரம்பான்னு ஆரம்பிச்சு அஸ்மதாச்சாரிய பரியந்தாம்னு சொல்றோம். அப்ப ஏறுமுகமான வரிசையிலே நம் ஆச்சாரியன் தொடங்கி பெருமாளிடத்துல கொண்டு முடிக்கிறோம். பெருமாள் தானே அடையத்தக்கவர். அந்த அடையத்தக்கவரை அடைவிப்பவர் தானே ஆச்சாரியன். அப்படி இருக்கிற பொழுது பெருமாளை எப்படி இந்த இடத்துல கடைசியில சொல்ல முடியும் அப்படின்னா இந்த ரகசியத்திரயத்தால தான் நாம அடைகிறோம். திருமந்திரத்வய சரமஸ்லோகாதிகளால்தான் நாம அடைகிறோம். அதனால் அந்த திருமந்திரார்த்த ஞானம், துவயார்த்த ஞானம், சரமஸ்லோகார்த்த ஞானம் இவற்றை கொண்டு பகவானை அடைகிறபடியாலே இந்த ஞானத்தை யார் தருகிறாரோ அவர் ஆச்சாரியன். ஸ்ரீவதன பூஷணத்துல அற்புதமாக காட்டுகிறார் பிள்ளலோகாச்சாரியன். நேரே ஆச்சாரியன் என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை. யார் நேர ஆச்சாரியன்னா நமக்கு இந்த சம்சாரத்தை போக்கித் தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய திருமந்திரோபதேஷ்டா யாரோ அவர்தான் நமக்கு ஆச்சாரியன். அவர்தான் நேரே ஆச்சாரியன்னு காட்டி கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆச்சாரியர்கள் தாங்கள் அனுஷ்டானத்தையும் பண்ணி காண்பிக்கிறார்கள், உபதேசமும் பண்ணுகிறார்கள். அப்ப இந்த ரகசியத்திரைய உபதேசத்தை அவலம்பித்து இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில யார் முதல் ஆச்சாரியன்னா பகவான் தானே முதலாச்சாரியன். அவன் பெரிய பிராட்டியாரான் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு ரகசியத்திரையோபன்யாசம் பண்ண அதுதான் நம்மாச்சாரியன் அளவும் வந்து நமக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த கிரமத்துல ஆச்சாரியன் என்ற சப்தத்துக்கு முதல்ல பகவான் தான் அமைந்திருக்கிறார். அதனால்தான் லக்ஷ்மிநாதா என்று தனியன் சொல்லப்பட்டது. குரு பரம்பரையிலே அன்வைத்தான். ஈஸ்வரன் தானும் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும் ஆகையிலே குரு பரம்பரையிலே அன்வைத்ததும் ஸ்ரீ கீதையும் அபயப்பிரதானமும் அருளி செய்ததும். இது ஸ்ரீவதன பூஷண சாஸ்திரத்துல காட்டுறார் பிள்ளலோகாச்சாரியர். அப்போ பகவான் ஆச்சாரிய பரம்பரையில முதல்ல இருந்தார். பகவத்கீதை என்னும்படியான சாஸ்திரத்தை நமக்கு சொன்னான், கீதாச்சாரியன் பெயர் படைத்தான். அப்ப நமக்கு முதல் ஆச்சாரியன் பகவான். அப்ப அந்த ஆச்சாரியன் எப்படி இருக்கார் அப்படின்னா ஞானத்தோடு அனுஷ்டானத்தோடு கூட இருக்கிறார். அப்ப தர்மத்தை எல்லோருக்கும் உபதேசிக்க வேண்டும் என்னால் தான் அனுஷ்டானம் பண்ண வேண்டாமோ? அந்த அனுஷ்டானம் பண்ணுவதற்காகத்தான் விஸ்வாமித்திரர் அழைக்கிறார். உறங்கிக் கொண்டிருந்த ராமபிரானை எழுப்ப ஆரம்பிச்சுட்டார். கௌசல்யா சுப்ரஜா ராமா, அதுதான் போன வாரம் உபன்யாசத்துல பார்த்தோம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். அங்க காட்டும்படியான விஷயம். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அப்படின்னு சொன்னால் இவருக்கு மனசு பதபதைக்கிறதா. பார்த்தால போது விடிஞ்சுடுத்தே, போது விடிஞ்சுடுத்தே, போது விடிஞ்சுடுத்தேன், போது விடிச்சுடுத்தேன்னு இவருக்கு ஏன் பதபதைக்கணும்? அனுஷ்டானம் பண்ணணும்னா இவர் பாட்டுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு போட்டோம், சந்தியாவந்தனாதிகள் பண்ணட்டும். அதை விட்டுட்டு போது விடிஞ்சுடுத்தே, போது விடிஞ்சுடுத்தேன்னு பதபதைத்து விட்டதேன்னா அவனுடைய பிரதம கடாட்சத்துக்கு யோக்கியமான காலம் வந்தது. போது விடிந்ததுன்னு சொன்னா எம்பெருமானுடைய கடாட்சம் நமக்கு கிடைப்பதற்கு தகுந்த காலம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அவனுடைய முதல் கடாட்சம் எம்பெருமான சேவிக்க போறோம். சன்னதியில திருக்காப்பு நீக்கல, சுப்பிரபாதம் பாடல, எல்லாரும் லட்சோபலட்ச ஜனங்கள் சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா. எதுக்குன்னா அந்த எம்பெருமானுடைய பிரதம கடாட்சத்தை பெறுவதற்காக முதல் கடாட்சத்தை பெற வேண்டும். எம்பெருமான சேவிக்கிற போதும் கால வேளையில போய் சேவிச்சுடணுமா? எம்பெருமானுடைய கடாட்சமும் முதல் கடாட்சம் ராத்திரி பிராட்டியோடு சேர்ந்திருந்து ஆனந்தமாக சேர்த்தியிலே இருந்தவனான எம்பெருமான் அந்த சந்தோஷத்தோடையே நம்ம பார்த்தானேயானால் எத்தனை மங்களம் நமக்கு. இப்ப இந்த இடத்துல ராமபிரான் பிராட்டியோடு சேரலன்னாலும் அவனுடைய பிரதம கடாட்சத்துக்கு இலக்காக வேண்டும். இந்த ராமனை கொண்டு என்னுடைய விரோதியாய் இருக்கக்கூடிய யாகத்தை அழிப்பவர்களை அழிப்பது என்னும்படியான அந்த விரோதி நிரசனத்துக்காக இவனை பெற வேண்டும். விரோதியை போக்கிக் கொள்ளுவது என்றால் ஞானம் பரவும்படியான இப்படிதான் ஆச்சாரியன் எப்ப கடாட்சிப்பார்னு காத்துட்டு இருக்கணும்.
இந்த கடாட்சத்துக்கு இலக்காகும்படியாக நாம பார்த்து கொண்டிருக்க வேண்டியது நம்முடைய அஜ்ஞானம் என்னும்படியான விரோதி போகும் காலம். இங்கு விஸ்வாமித்திரருக்கு யாகத்துக்கு விரோதியான சுபாகு முதலானவர்கள் அழிக்கப்பட வேண்டிய காலம். அதுக்காக இவர் அவனுடைய பிரதம கடாட்சத்துக்கு இலக்காகணும்னு பார்க்கிறார். பிரதம கடாட்சம்னா முதல் பார்வை. நாம ஏன் முதல்ல அவனை சேவிக்கணும்? அவன் முதல்ல நம்ம கடாட்சிக்கணும், கோவில போய் நிக்கணும். கண்ணமோடு நின்னுள்ளாமேன்னார். அப்படி நிக்காதங்க ஒன்றார் தேசிகன். தேசிகனுடைய அற்புதமான திருவாக்கு. அனிபிருத்த பரிரம்பைஹி ஆகிதாம் இந்திராயாக கனக வலயமுத்ராம் கண்டபாகே ததானஹா பணிபதி சயனீயாது உத்திதஸ்தம் பிரபாதே வரத சகலமந்தர் மானசம் சந்நிதேயா. எம்பெருமான சேவிக்கிற போது பகல் வேளையில தேவப்பெருமாளை சேவிக்காதங்கோ, காலங்கார்த்தால போய் சேவிங்கோ. எதனாலன்னா ராத்திரி தேவப்பெருமாளும் பெருந்தேவி நாச்சியாருமாக ஆலிங்கனத்திலே இருப்பார்கள். அப்ப ஆலிங்கனத்திலே இருக்கிற போது பெருந்தேவி நாச்சியார் தம்முடைய வளைக்கைகளை கொண்டு தேவப்பெருமாளுடைய கழுத்தை கட்டிண்டு படுத்துட்டு. அப்ப ராத்திரி எல்லாம் பிராட்டியினுடைய அந்த கை வளையலினுடைய அடையாளமானது பெருமானுடைய கழுத்துல பதிஞ்சிருக்கும். க்ஷமிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் அதாவது சுவாமி தேவரி வாய்ஸ் கேட்கல சுவாமி. சுவாமி வீடியோ தெரியறது, தேவரி வாய்ஸ் தான் கேட்குது. சமைக்கணும், இங்க கொஞ்சம் பவர் போயிடுதோ. அடியன் சுவாமி இப்ப கேட்கறது. அப்போ பிரதமாச்சாரியன் எம்பெருமானாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் தான் 10 அனுஷ்டித்து காண்பிப்பதற்காகத்தான் அவதாரம் பண்ணி இருக்கிறான். அப்ப அவன் உபதேசத்தோடு நிறுத்து கொள்ளாமல் அவன் அனுஷ்டானத்தையும் பண்ண வேண்டும்படியான விஷயம். அப்போ பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, போது விடிந்து விட்டதுன்னு பதபதைக்கிறார்.
இவர் பதபதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்ப ராமபிரான் எழுந்திருக்கவில்லை என்னால் என்னுடைய யாகத்தை பூர்த்தி பண்ண முடியாதே, அதுக்கு நாழி ஆயிடுமே. முதல் விஷயம் அதற்காக அமைந்திருக்கக்கூடியது. நாமெல்லாம் ஏன் பதைக்க வேண்டும்? விஸ்வரூபம் தொடங்க போகிறார்கள், எம்பெருமான் சேவை சாதிக்க போகிறான், எம்பெருமான திருத்தர நீக்கச்சே நம்ம போய் நிக்க வேண்டாமோ? அவனுடைய பிரதாம கடாட்சத்தை பெற்றோமேயானால் நம்முடைய அஜ்ஞானங்கள் எல்லாம் போகும். இதற்காக அமைந்திருக்கக்கூடியது. இது வரைக்கும் சொன்னேன். தேசிகன் தெரிவித்திருக்கிற வார்த்தை, பெருமானுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அடையாளங்கள், பிராட்டியினுடைய வளையலுடைய அடையாளங்கள் கொஞ்சம் போதாச்சுன்னா போயிடும். நாமே பாயில படுத்துக் கொண்டிருந்தோமே ஆனால் காலை எழுந்ததும் உடம்பெல்லாம் வரி வரியா இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உடம்பு சரியா போயிடுறது, அதுல வரி வரியே இல்லாத இருக்கு. அப்ப அந்த பிராட்டியினுடைய திருக்கைகளிலே இருக்கக்கூடிய சங்கு தங்கு முன்கை நங்கை, அவளுடைய வளையலுடைய அடையாளம் பட்டிருக்கும்படியான அதனை பார்க்க வேண்டும் என்னால் விடியற்கால வேளையில போய் சேவிங்கோ. பெருமாளுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டுகிற போது சேவியுங்கள். என்ன தெரிவித்திருக்கிறார் தேசிகனுடைய திருவாக்காக அமைந்திருக்கிறது. ஆகவே அதற்கனுகுணமாக பார்க்கிற போது இப்போ பூர்வாசந்தியா பிரவர்த்ததே. இரண்டாவது, இவருக்கு அபிப்பிராயம், இந்த குழந்தைகள் நம்மிடத்துல மந்திரோபதேசம் பெற்றார்கள், இந்த குழந்தைகள் நம்மிடத்துல சிஷ்யவிருத்தி பண்ணி இருக்கக்கூடியவர்கள். அப்ப இவர்களை வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? இவர்கள் அனுஷ்டானத்தை பண்ண வேண்டாமோ? நாம் அனுஷ்டானம் பண்ணக்கூடிய ரிஷி அல்லவா? ஆச்சார பிரதானவர்கள் தங்கள் சிஷ்யர்களையாக அமைந்திருக்கக்கூடியது. அதுக்காக பூர்வாசந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டன் அரசார்தூல, நீ எழுந்திருப்பாயாக. அதனால எல்லா கர்மங்களையும் அனுஷ்டிக்கும். அடுத்தது, இவர் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்திருக்கக்கூடியவன் ராமபிரான். கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம், சாமானிய தர்மானுஷ்டானத்துக்கு ஒருத்தர், விசேஷ தர்மானுஷ்டானத்துக்கு ஒருத்தர், விசேஷதர தர்மானுஷ்டானத்துக்கு ஒருத்தர், விசேஷதம தர்மானுஷ்டானத்துக்கு ஒருத்தர் என்ன 4 குமாரர்களானபடியாலே இவர்கள் 4 பேரும் விசேஷ தர்மானுஷ்டானத்துக்காக விசேஷமாக அவதரித்தவர்கள். அப்படிப்பட்ட தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும் என்னால் ராமபிரான் சாமானிய தர்மானுஷ்டானத்தாலே தத்பரனாக இருக்கிறானே, அந்த சாமானிய தர்மானுஷ்டானத்தை அவன் அனுஷ்டிக்க வேண்டாமோ? போது விடிந்து விட்டதே, காணாமல் கோணாமல் கண்டு அர்க்கிய பிரதானம் பண்ண வேண்டும். சூரியோதயத்துக்கு முன்னால பிராத்த சந்தியா அர்க்கிய பிரதானம் பண்ணணும். சூரியனை நாம பார்க்கணுமே ஒழிய சூரியன் நம்ம பார்க்க கூடாது. நாம தூங்கிட்டு இருக்கோம், சூரியன் வந்து பார்க்கிறான் இல்ல. சூரியோதயத்துக்கு முன்னாலேயே நட்சத்திரம் இருக்கிற போதே அர்க்கிய பிரதானம் பண்ணியாகணும். அதற்கு பிறகு சூரிய உபஸ்தானம் பண்ணச்சே சூரியோதயம் ஆகணும். கிட்டத்தட்ட 5:15 மணிக்கு நிதானமாக சந்தியாவந்தனத்தை ஆரம்பித்தோமே ஆனால் 6:05க்கு சூரியோதயமாகும். நாம அந்த சமயத்துல உபஸ்தான மந்திரத்தை சொல்லலாம். மித்ரஸ்ய சர்ஷினி திருத்தான்னு அவனை நண்பனாக கூப்பிட்டு சொல்லலாம். அப்ப போது விடியார் முடிஞ்ச பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. ராமா, நீ ஆச்சார பிரதானாச்சே. ஆச்சார பிரதானரான வசிஷ்டாதிகள் நியமிக்கும் அவன். ஆச்சார பிரதானர்களாக இருக்கக்கூடியவர்கள் வசிஷ்டர் முதலானவர்கள். அவர்கள் நியமிக்கும்படியானவனாக பெருமான் எழுந்துள்ளி இருக்கிறான். அப்ப நீ பண்ண வேண்டாமோ? நீ இப்படி தூங்கிட்டு இருக்கலாமோ? உறக்கமாகாதே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இதுக்கு மேல உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம். ஆக எம்பெருமானாலே விதிக்கப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய தெய்வம் ஆன்னிகம் கர்த்தவியம். தெய்வத்தாலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தவியங்களை நான் பண்ண வேண்டும். நான் பண்ணணும், நீ எழுந்துரு. தெய்வத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய நைமித்திகமாக இருக்கக்கூடிய ஆன்மீகமான கர்மங்களை அனுஷ்டித்தருள வேண்டுகையாலே நீ அனுஷ்டிக்க வேண்டும்னு ஒரு அர்த்தம். நான் அனுஷ்டிக்க வேண்டும், நீ எழுந்து. நீர்தான சுவாமி அனுஷ்டிக்க போறீர், எனக்கு என்ன? சந்தியாவந்தனம் எழுந்துடுறா 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 தகப்பனா சொல்ற, பண்ணுப்பா, பையப்படுத்துன்னு தூங்குறான். அப்படிதானே இருக்குது. அப்படின்னா இத்தனை நாளா சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணனான ஒன்ன நினைச்சு ஜலத்தை கொட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு நேர நீ இங்க இருக்கியே,
நேர உன்னிடத்திலே கொட்டுகிறேன். சாதாரணமா சந்நிதி திருக்குளத்துல நாம சந்தியாவந்தனம் பண்ணினோமே ஆனால் கார்த்தால வேளையில கிழக்கு நோக்கி பண்ணணும், பகல்ல மாத்தியானிகத்தும் போது வடக்கு நோக்கி பண்ணணும், சாயங்கால வேளையில மேற்கு நோக்கி பண்ணணும். இல்ல, அந்த நாம நிக்கிற திசைக்கு தெற்குல பெருமாள் சன்னதி இருந்தாலும் அந்த பெருமாளை நோக்கி அர்க்கியத்தை விட்டுடுங்க. ஏன்னா நீங்க சூரியனுக்கு விடுறது இல்ல, சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணனுக்கு விடுகிறீர்கள். தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசிஜாசனா சன்னிவிஷ்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய திருத்த சங்க சக்கரா. அப்ப தியானம் பண்றதே காயத்ரி மந்திரத்துக்கு விஷயமாய் இருக்கிறவனே சாட்சாத் நாராயணன். காயத்ரி மந்திரத்துக்கு காயத்ரி தேவின்னு சொல்றா, அவ உருவங்கள்லாம் காட்டுறா, காயத்ரி மந்திரத்தை ஒரு பெண் பிள்ளையா உருவித்திருக்கா, எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் அந்த காயத்ரிக்கு உள்ளீடான அர்த்தம் சாட்சாத் எம்பெருமான். நம்முடைய இந்திரியங்களை தூண்டி விடுபவன் எவனோ, தியோயோன பிரச்சோதயாது, என்னுடைய புத்தி முதலானவற்றை எவன் தூண்டி விடுகிறானோ அவன் தத் சவித்துஹு வரேணீயம் பர்கஹா தேவசிய. தேவசிய பர்கஹா, தேவனாக இருக்கக்கூடிய, சவித்ரு தேவனாக அமைந்திருக்கக்கூடிய அவனுடைய வரிக்கத்தக்கதாய் இருக்கக்கூடிய ஒளி தீமகி தியானம் பண்ணுகிறேன். அப்ப அந்த ஒளியை தியானம் பண்ணுகிறேன்னா சூரியனுடைய ஒளியா, சூரியனுக்கு உள்ள இருக்கக்கூடியவனான அந்த நாராயணனுடைய ஒளியை தியானம் பண்ணுகிறேன்னு சொல்லும்படியான விஷயம். எதுக்காகனா அவன் வர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாது, என்னுடைய புத்தியை அவன் தூண்டி விடுகிறானோ. ஆழ்வார் தெரிவிக்கிறார், எம்பெருமானை என் வாய் முதலப்பன், என் வாயை தூண்டி விட்ட முதலப்பன், எனக்கு வாய்த்த முதலப்பன் ஒன்னு. சேவிக்கிற போது ஒரு க்ஷணகாலம் தான், உடனே பெருமான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அற்புதமான ஸ்தோத்திரம். யோந்த பிரவிஷ்ய மமவாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாம்ஸ்சஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை. அந்த புருஷனுக்கு நமஸ்காரம் சொல்ற. யஹா, எந்த பகவான் அந்த பிரவிஷ்ய எனக்குள்ளே நுழைந்து மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம், இமாம் மமவாச்சம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்க தூண்டி விட்டு இருக்கிறான். அதே மாதிரி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்திலே புத்தியை தூண்டிவிடக்கூடியவனாக அவன் அமைந்திருக்கிறான். ஆகவே அவன்தான் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணன். அவனுக்கு அர்க்கிய பிரதானம் பண்ணும். நேர சூரிய மண்டல மத்தியவர்த்தி இருக்கிற போது எதுக்காக கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் பார்த்துட்டு விட்டுருக்கணும்? திவ்ய தேசங்களிலே திருக்குளத்திலே நாம சந்தியாவந்தனாதிகள் பண்ணினோமே ஆனால் அங்க எந்த பக்கத்துல பெருமாள் எழுதியிருக்காரோ அவர் பக்கமா திரும்பிட்டு அர்க்கிய பிரதானம் பண்ணுங்கள். இது மாதிரி கிரமங்கள் காட்டி இருக்கிறார்கள். பெரியவாருடைய அனுஷ்டானம் இருக்கு. ஆச்சாரியாருடைய திருமாளிகளை போய் கேட்டுக்கலாம் நம்ம, இது மாதிரி அனுஷ்டானம் உண்டுன்னு சொல்லு. அப்ப அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அதனால இத்தனை நாளா எங்கேயோ ஜலத்தை கொட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு உன் திருவடிகள்ல விடுறேன் ராமா, எழுந்து நீ நேரம் இங்க வந்திருக்கிய, எழுந்துரு ராமா, அனுஷ்டானம் பண்ண வேண்டும் அப்படின்னு காட்டி இருக்கக்கூடிய விஷயம். உத்திஷ்டா, நீ எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக அப்படி பார்க்கிற பொழுது சென்ற உபன்யாசத்திலேயே விண்ணப்பம் பண்ணினேன். விஸ்வாமித்ர, விஷ்ணு சித்த, துளசி பிருத்தியர். விஸ்வாமித்ரர் அவர் இந்த இடத்தை அற்புதமாகத்தான் பண்ணி இருக்கிறார் திருப்பள்ளி எழுதி. விஷ்ணு சித்தர் அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்ன துயிலழாயேன்னு திருப்பள்ளி எழுச்சி பாடினார், சுப்பிரபாதம் பாடினார். துளசி பிருத்தியர் அவர்தான் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு பாடினார். அதை தவிர ஆங்காங்கு இருக்கக்கூடிய மகனியர்கள் தாங்கள் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய கேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமான்களுக்கு தாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார்கள். இப்படி திருப்பள்ளி எழுச்சி தெய்வமான்னிகம் உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிகம்னு எழுப்புறார். குழந்தைகள் எழுந்து வந்தா, சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணினா, அப்படி இருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக அதற்கு அனுகுணமாக தெரிவிக்கக்கூடிய விஷயம் நேர தன்னுடைய சித்தாசிரமத்துக்கு தொடர்ந்து போகும்படியான வழியில ஒரு பெரிய தடை வந்து,
சாமான்யமா இந்த தடைகள்லாம் நல்ல காரியங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி பவத் மதாமபி. பெரியவர்கள் ஆரம்பிக்கிற காரியங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட சிறந்த காரியமா இருந்தால் அதற்கு விக்னங்கள், தடைகள் நிறைய வரும். நாம கூட நல்ல காரியம் ஆரம்பிக்கணும்னா தடைகள் நிறைய வரும். பெருமான விடியற் காலையில போய் சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமேனா அன்னைக்குதான் ஜுரம் வரும், அன்னைக்குதான் ஏதாவது தடை வரும். புறப்படுற சமயத்துக்கு யாராவது ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் போன் பண்ணுவா, போன்ல உடனே வைக்க மாட்டாவா, அரை மணி காலம் பேசிட்டு இருப்பா. அப்ப ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. இப்ப இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய விஷயம் இது ஸ்ரேயக்கரமான காரியமானபடியாலே அந்த இடத்துல தடை வருது. தாடகைன்னு வரும்படியானவள் அந்த இடத்துல வந்திருக்கக்கூடியவள். அவள் தாடகை. தாடகா வனத்து வழியா போகணும் இவர்கள். அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கக்கூடியவர். அந்த ராட்சசர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்னொரு தத்துவம் வந்ததுன்னா வாசனை தெரிஞ்சிடும். நமக்குத்தான் வாசனையை வச்சு இதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அதிகம், ரொம்ப குறைவு. ஆனா விலங்குகளுக்கெல்லாம் அது மோப்ப சக்தியினால் தான் கண்டுபிடிக்கும். அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடியதான புத்தி அளவுதான் அவளுக்கும் இருக்கும். அதனால அவர்களுக்கும் அந்த மோப்ப சக்தியினால வந்து விடுகிறார்கள். வாசன சக்தியினால அந்த அதனுடைய வாசனையை கொண்டு தாங்கள் வந்து விடுகிறார்கள். அவள் அங்கிருந்து வேகமா ஓடி வரும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. பார்க்கிறவா அத்தனை பேருக்கும் பயங்கரமான ரூபம். தாடகா ரூபம்ன்றது அவ்வளவு கோரமான ரூபம். சூர்பனகையினுடைய ரூபத்தை, அவளும் பெண் தான், அவளுடைய ரூபத்தை வால்மீகி பகவான் கோரமா வர்ணிச்சிருக்கார். ஆனால் கம்பர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். ரொம்ப அழகான பொண்ணு வந்தாளாம், தளிக்கிண்டு மினிக்கிண்டு வந்தாளாம். ராமனை எப்படியெல்லாம் மயக்கலாம்ன்றதுக்காக வேஷம் போட்டுன்னு வந்தான். பஞ்சியொளிர் விஞ்சு குளிர் பல்லவமனும் செஞ்சவிய கஞ்சனிமேர் சீரடியாளாகி அஞ்சொலிளம் மஞ்சையென அன்னமென இன்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள். ரொம்ப அழகா ஒரு மயில் போல வந்தாளாம். மயில் ஆடிட்டு வரா மாதிரி வந்தாளாம். அண்ணன் நடந்து வரா போல வந்தாளாம். வஞ்சி என வஞ்சி கொடி வரா போல இருந்தாளாம். அவ இவ்வளவு பெருசு இருந்தா. சாதாரணமா சொல்றது ஒண்ணு, இந்த அரிக்கத்தை சொல்றவாள்லாம் சொல்லுவான். இவாளெல்லாம் இடுப்புக்கு ஒட்டியானம் போட்டு இருப்பாளாம். அந்த இடுப்புக்கு போட்டுக்கிற ஒட்டியான, இடுப்புன்னா ஒரு ஸ்திரீக்கு எப்படி இருக்க வேண்டும், விராட்டியை வர்ணிக்கிற போது கம்பர் வர்ணிக்கிறார், பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இவருடைய இடுப்பு இருக்கோ இல்லையோ, இருக்கோ இல்லையோன்னு சொல்லும்படியானவளாக இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப மெல்லிய இடையாக அமைந்திருக்க வேண்டும். திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான்களுக்கும் அப்படிதான். நாம எம்பெருமான்களை மூலவரையோ உற்சவரையோ திருமஞ்சன காலத்துல போய் சேவிச்சவனா தெரியும் எவ்வளவு மெல்லிசான எடுக்கும், அழகா இருக்கும். அடியன் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர்ல இங்க கண்ணனம் பெருமான் எழுந்தொள்ளி இருக்கிறார். அந்த கண்ணனம் பெருமானுடைய இடுப்பு அவ்வளவு சின்னதா இருக்கும். போய் சேவிச்சா ரொம்ப அழகா இருக்கும். வேணுகோபால சுவாமி சன்னதி இருக்கு மல்லேஸ்வரத்துல. அங்க கண்ணனம் பெருமானுடைய இடுப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அனுபவத்தை அடியேன்னு சொல்றேன். நேர சேவிச்ச ஆச்சரியப்பட்ட அனுபவம். விடியற்கால வேளையில பல நாள்ல அந்த எம்பெருமானுக்கு மூலவருக்கே திருமஞ்சனம் உண்டு. விடியற்கால வேளையில முதல்ல திருமஞ்சனத்துக்காக எம்பெருமான் சித்தமா இருந்தார். அப்ப திருமேனியில சின்னதா ஒரு சிவந்த வஸ்திரம் அவருடைய இடுப்புல இருந்து முழங்காலுக்கு மேல சின்ன வஸ்திரமாக சாத்திட்டு இருந்தார். அதுக்கு மேல ஒட்டியானம் போல ஒரு மணியாலான ஒரு திருவாபரணம், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி இருந்தார். நன்னா கண்ணகரையல்னு அழகான திருமேனி, ரொம்ப ஆச்சரியமாக எழுந்தொள்ளி இருந்தார். உடனே எனக்கு பாசுரம் ஞாபகம் வந்து திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். அதாவது செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகைக்கச் சென்கின்னாளால் அவ்வரத்த அடியினையும் அங்கைகளும் பங்கையமே என்கின்னாளால் மைவளர்க்கும் மணியுருவம் மரதகமோ மழைமுகிலோ என்கின்னாளால் கைவளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாழ்வதோ. அற்புதமான பாசனம். திருக்கண்ணபுரத்தம்பெருமான் அப்படிதான் இருக்காளாம். செவ்வரத்த உடையாடை, சிவந்த உடையாடை, மெல்லிய இடுப்பு, அதுல சிவந்த ஆடையை சாத்திட்டு அதன் மேலோ ஒரு சிவளிகை கச்சு, அதுக்கு மேல அழகான ஒரு கச்சு கட்டிட்டு இருக்கார், பெல்ட். அதுதான் அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆபரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவ்வரத்த அடியினையும், திருவடிகள் சிவந்து காணப்படுகிறது. அங்கைகளும் திருக்கைகளும் பங்கையமே என்கின்னாளால் தாமரையைப் போலே அமைந்திருக்கிறதுன்னு என் பொண்ணு சொல்றா. மை வளர்க்கும் மணியுருவம், கனகரேல்னு திருமேனி, மை உருவமா இருக்கும், பளபளன்னு இருக்கிற திருமேனி. மரதகமோ மழைமுகிலோ, அது என்ன மரதக பச்சையோ,
அல்லது மழை புகிலோ, மழை பெய்யக்கூடிய மேகமோ என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறாள். கைவளர்க்கும் அழலாளர் கண்ணபுரத்தம் மானை கண்டாள்கொலோ, திருக்கண்ணபுரத்து பெருமாளை சேவிச்சுட்டாளோ அப்படின்றார். அப்ப அந்த எம்பெருமானுடைய இடுப்பு மிகவும் சிறுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது. ஆனா இந்த ராட்சசிகள் தாடகன்னு இருக்காளே, அவளுடைய இடுப்பில் அணிந்து கொள்ளக்கூடியதா இருக்கக்கூடியது. இவெல்லாம் குரோரமான ரூபம். ஆனா கம்பர் அவளை ரொம்ப அழகானவள்னு காட்டுற. ஆனா இங்க தாடக அப்படியேதான் இருந்தா. எவ்வளவு பெருசு அவளுக்கு ஒட்டியானம் போடணும். அதுக்கு ஒட்டியானத்துக்கு தங்கத்துல போடணும்னா எத்தனை கிலோ ஆகும் தெரியுமா? அந்த அவளுக்கு ஒட்டியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாலாம். என்ன சைஸ்ன்னு பார்த்தா 18 யானையினுடைய தும்பிக்கைய கட் பண்ணி வச்சா எவ்வளவு பெருசு இருக்குமோ அவ்வளவு பெருசு இருந்தா. அப்ப பாருங்க, யானையினுடைய தும்பிக்கை அது கொஞ்சம் சுருக்கிக்கும், அது நீட்டித்தானே எவ்வளவு நீளமா இருக்கும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியவள் அத்தனை குரூரமானவள். அவளை பார்த்ததும் யாருக்கும் பயப்படாதவர் வசிஷ்டர். அவரையே நான் எதிர்ப்பேன்னு ஆரம்பிச்சவர் விஸ்வாமித்திரர். யாருக்காவது பயப்படுறவர் அவர். கொடுத்துரும் உம்முடைய இந்த தேனுவை, இந்த பசுவை கொடுத்துரும் அப்படின்னு அவரிடத்துல சண்டை போட்டு ஆனை மட்டும் பார்த்துட்டு முடியாத வந்தவர். அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் சொல்றமே, உறுதிப்பாடுன்னு சொல்றமே, அந்த உறுதிப்பாடு ஆச்சரியமானது. அப்படிப்பட்டவர் பார்த்ததுமே பயந்து விட்டு இருக்கிறார். எவ்வளவு பயம்! இந்த தாடக வந்தாள்னா, தாடகி என்பது சழக்கி நாமம் என்று சொல்லும்படியான வார்த்தை. யாரோ ஒத்தி வரால, யார் இவள் அப்படின்னு சொன்ன போது, லோகத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் இதுதான். லோகத்துல கெட்டதுன்னு இருக்கே, கெட்டதனுடைய உருவமே இதுதான். லோகத்துல எதெல்லாம் வேண்டாத விஷயமோ, எதெல்லாம் அசத்தான விஷயமோ, எதெல்லாம் தீங்கான விஷயமோ, அது அத்தனை இதுவாகத்தான் அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அப்போ அவள் எப்படி அமைந்திருந்தாள் என்னால், இந்த இடத்துல பார்க்கிற போது இவரே பயந்து விட்டார். விஸ்வாமித்ரஸ்து மகர்ஷி, விஸ்வாமித்ரஹா மகர்ஷி என்ன பண்ணினார் அவர் அப்படின்னா, ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து. ரொம்ப அழகான திருவாக்கு. ஸ்ரீவதன புராணத்துல எடுக்கிறார் இந்த அர்த்தத்தை. மங்களாசாசனத்துக்காக காட்டி இருக்கக்கூடிய விஷயம். மங்களாசாசனம் நம்முடைய சொரூபத்துக்கு தகாதே. இதுதான் கேள்வி. பெருமாளுக்கு நாம யாரு பல்லாண்டுன்னு பாடுறதுக்கு? நாம என்ன அவரோட பெரியவரா? நமக்கு வயசாகி போச்சு, பெருமாளுக்கு சின்ன வயசா? மகாபுருஷ பூர்வஜா ஜிதந்தே புண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தேஸ்து ரிஷிகேஷா மகாபுருஷ பூர்வஜா அப்படின்னு எம்பெருமான் சொல்லப்படுகிறான். நம்ம எல்லாருக்கும் மூவரில் முன்னிய விருத்தா. விருத்தனே, கழவனேன்ற இருக்கிறதுலயே பெரிய கழவன் எம்பெருமான் தான். சாதாரணமா திருவரங்கத்தை சொல்லுவான். அந்த நாள்ல திருவரங்கத்து எம்பெருமானுக்கு தேங்காய் அப்படியே அம்சம் பண்ண மாட்டார். எடுத்துட்டு போனோமே ஆனால் அங்க வெளியில மண்டபத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார். அவரிடத்துல கொடுத்துடணும். அவர் தேங்காயை திரும்பி கொடுப்பார், ஒரு இலையிலயோ ஒரு தட்டுல. அந்த தேங்காயை கொண்டு போய் தான் உள்ளுக்குள்ள செய்யப்படணும். அப்ப கேட்ட போது பல பேர் என்ன சொல்லுவார்னா, அவர் கிழவரோ இல்லையோ, அவர் படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ, அவருக்கு பல்லு இல்லையோ இல்லையோ, தேங்காயை கடிச்சு சாப்பிட முடியுமோ, அதுக்குதான் துருவி கொடுக்கறது. அப்படி விருத்தம் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் முன்னால இருக்கக்கூடியவன், அத்தனை பேருக்கும் முன்பாக சிருஷ்டி காலத்துக்கு முன்னாலிருந்தே இருக்கக்கூடியவன். அதனால் அவன் விருத்தனாக அமைந்திருக்கிறான். மூவரில் முன்னிய விருத்தாக. அவனுக்கு போய் நாம யார் மங்களாசாசனம் பண்றது? நீ நன்னா இருக்கணும், அவன் நன்னா இருக்கணும்னாக்கா, அவன் நன்னாராத இருக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஐயோ பெருமாளுக்கு இந்த ஆபத்து வந்துடும், அவன் நன்னா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நாள் வராது. ஏன்னா அவன் தான் நம்மளை காப்பாத்துறான். பகவானே என்ன காப்பாத்து. குழந்தைகள் இடத்துல என்ன சொல்லி அனுப்பணும்? பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கோன்றோம். என்ன வேண்டிக்கணும்னா, உம்மாச்சி என்ன காப்பாத்து, பெருமாளே என்ன காப்பாத்து அப்படின்னு தானே வேண்டிக்கிறோம். இதுதானே வேண்டிக் கொள்ளும்படியான நிலையாக அமைந்திருக்கு. இதுதானே நியாயம், இதுதானே ஞானம். அவன் ரட்சகன் காக்கும் இயல்பினன் கண்ண பெருமான்.
ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் இரட்சகரல்லர் என்னுமிடம் பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம். இத்தனை இருக்கே. ஆன்ற வார்த்தை அவனிடத்துல சொல்றோம். அகாரார்த்தோ விஷ்ணு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கிருத்து. இந்த லோகத்தையே சிருஷ்டிச்சு காப்பாத்தி லயமடைய செய்யறவனுக்கு நீ நன்னா இருக்கணும்னு நாம சொல்றது நன்னா இருக்கா? எங்கேயாவது இது கிரமமா? கிரமமே இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். அங்கதான் ஒருத்தொருத்தருக்கும் ரெண்டு தசை உண்டு. ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒருத்தொருத்தருக்கும் ரெண்டு தசை உண்டு. ஒரு தசை ஞான தசை, மற்றொரு தசை பிரேம தசை. ஞான தசையில ரட்சரட்சகபாவம் தன் கப்பிலே கிடக்கும். நான் காப்பாற்றப்பட வேண்டியவன், அவன் காப்பாற்றுபவன் என்பது நேர இருக்கும். கரெக்டா அதனுடைய சரியான இதுல உட்கார்ந்து இருக்கும். சரியா சீட்டா இருக்கும். பிரேம தசையிலே தலைகீழ போயிடும். அன்பு மீதூர்ந்து விட்டதே ஆனால் ஏதோ அவனுக்கு சக்தி இல்லாத போலையும் நாம தான் காப்பாற்றணும் போலையும் இந்த அன்பு தூண்ட பண்ணுகிறது. இத ஆங்கிலத்துல சொல்ல வேண்டும் என்னால் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெண்டு விதமான வார்த்தைகளை சொல்லலாம். ஒன்னு இன்டலெக்ட் பேஸ்ட், இன்னொன்னு எமோஷன் பேஸ்ட். இன்டலெக்ட் பேஸ்ட்னு புத்தியினுடைய அடிப்படையிலே கொண்டது. மத்தொன்னு உணர்ச்சியினுடைய எண்ணத்தினுடைய அடிப்படையிலே கொண்டது. அது எமோஷன் பேஸ்ட் அப்படின்னு சொல்றது. அப்ப எந்தெந்த இடத்துலதான் புத்தி பேஸ்டா இருக்கிறதோ அந்த இடத்துலதான் நம்ம புத்தியை கொண்டு பார்க்க வேண்டும். எந்தெந்த இடத்துல புத்தி பேஸ்டா இருக்கும், எந்தெந்த இடத்துல இன்டலெக்ட் பேஸ்டா இருக்கும், எந்தெந்த இடத்துல நமக்கு ரட்சக பாவம் தன் கப்பிலே கிடக்கும்னா அவனுடைய ஆத்ம குணங்களை நினைத்தால் பகவானுக்கு எல்லாம் தெரியும், பகவான் எங்கும் இருக்கிறான், பகவான் எதையும் செய்வான், சர்வஜன், சர்வசக்தன், சர்வவியாபி. இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லும்படியான வார்த்தை. ஆம்னிஷியன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பகவான் அவன் சொல்லப்படுகிறான். இது பகவானுடைய தன்மை. இது ஞான தசை. அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை நினைச்சால். ஆனா அந்த பகவான் எதிர வந்துட்டா, ராமன் எதிர வந்தால், கண்ணன் எதிரில் வந்தால், வாமனமூர்த்தி எதிரில் வந்தால், அவ்வளவு வேண்டாம் அர்ச்சாவதாரத்தம் பெருமான் எதிரில் வந்தால், அவ்வளவு வேண்டாம் நம்மாத்து சாளுக்கிராம பெருமாள் எதிர வந்தால், குழந்தை தொட வந்தா தொடாது தொடாது தொடாது, கீழே போட்டு போற. அப்போ நமக்கு மனசுல அன்பு அதிகமாறுது. அவனுடைய சௌகுமாரியத்தையும் அவனுடைய வடிவழகையும், இவ்வளவு அழகா இருக்கிற பெருமாளுக்கு ஆபத்து வரக்கூடாது. இதுதான் பல்லாண்டு பாடுகைக்கு நிதானம். இவ்வளவு நாள் எவ்வளவு சொல்லிட்டு வந்தார் விஸ்வாமித்திரர் தசரதன் இடத்துல சொல்லச்சே அகம் வேத்மி மகாத்மானம் பெரிய வியாக்கியானம் பண்ணார். எவ்வளவு அர்த்தங்களை கொட்டி கொடுத்தார். அதுல எனக்கு தெரியும் ராம வைபவம், எனக்கு தெரியும் ராம வைபவம். அந்த ராமனுடைய திருவடி தாமரைகள்ல தான் அர்க்க பிரதானம் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருந்தவர் அவர். அப்படி இருக்கக்கூடிய மகாத்மா இப்ப பார்த்தது இவளால ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருத்தானா என்ன பண்றது? இவ்வளவு நாழி வரைக்கும் சக்கரவர்த்தி திருமணார் கொஞ்சம் தூரத்துல இருந்தார், இப்ப பக்கத்துல இருக்கார். அவ வந்துட்டாலே யாரு இது என்ன ஓசை கேட்கறதுன்னு இவர்கிட்ட பேசுறதுக்கு வந்தான். பக்கத்துல உறுத்து பார்த்தார் ராமபிரானே. பார்த்தோன்னு இவ்வளவு அழகா இருக்கானே, இந்த பாவி மனுஷியால ஏதாவது வந்துட போறதே, பாவி ராட்சசியால ஏதாவது வந்துட போறதே, இவ ஏதாவது பண்ணிடுவாளே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு அடுத்த வார்த்தை தெரிவித்தார். ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து, ராகவனுக்கு ஸ்வஸ்தி உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். அப்ப இல்லாத மங்களத்தை உண்டாக்க போறாரா? இருக்கிற அமங்கலத்தை போக்க போறாரா? இவரை கொண்டு தன் யாகத்தை காப்பாத்திக்கிறதுக்கு வந்தார். தன் யாகத்தை தன்னால காப்பாத்திக்க முடியல, தன் யாகத்தை இவரை கொண்டு காப்பாத்திக்கணும்னு வந்திருக்கிறார். அது வேற விஷயம். அவரால் முடியுமா முடியாதான்றது வேற. அப்போ ஸ்வஸ்தி ராகவயோரஸ்து அப்படின்னா அவோ இன்னும் வேகமா கிட்டக்க வரா. ஐயோ கிட்டக்க வந்துட்டாளே,
என்ன பண்றது? விஸ்வாமித்ரஸ்து பிரம்ம ரிஷி பூங்காரேண அவிபத்யதா. பிரம்ம ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரர் ஹோம் அப்படின்னு அவளை மிரட்டினார். இவனை கொண்டு தன்னுடைய ரட்சணத்தை வாங்கிக் கொள்ள வேண்டியவர் தன்னுடைய யாகத்தை ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்னும்படியானவர் அவளிடமிருந்து ராமனை காப்பாத்துறதுக்காக இத்தனை காரியத்தை பண்ணி இருக்கும்படியான விஷயம். அப்போ அத்தனை பாவங்கள். அப்போ எம்பெருமான் அண்ணல் முனிவர்க்கது கருத்தெனினும் ஆவி ஒண்ணென வடுக்கினை தொடுக்கிலன் உயிர்க்குமா. அண்ணல் ராமபிரான் முனிவர்க்கு அது கருத்தெனினும், மகர்ஷிக்கு இவ்வளவு கொல்லணும் தான். மகர்ஷி சொல்லிட்டார், ஒரு பான பிரயோகம் பண்ணு, இவ்வளவு கொன்னுடு, இவ்வளவு இது பண்ணிடு. ஆனா பெருமாளுக்கு மனசுல அபிப்பிராயம், இது ஒரு பொண்ணாச்சே, ஸ்திரீவதம் பண்றது நியாயம் இல்லை. அதுவும் சத்திரிய தர்மம். சத்திரிய குலத்திலே சக்கரவர்த்தி திருமகனார் உதித்தார். அதே மாதிரி சத்திரிய குலத்திலே எது குலத்திலே அவதாரம் பண்ணி கோப குலத்திலே போய் சேர்ந்தார் கண்ணன். ரெண்டு பேரும் சத்திரியன்தான். ஆனா ரெண்டு பேரும் முதல் பெண் வதம் தான் பண்ணிருக்கான். கண்ணன் பெருமான் பூத்தனைய வதம் பண்ணினான். சக்கரவர்த்தி திருமகனார் தாம் தாட்டகைய வதம் பண்ணினார். ரெண்டு பேரும் ஸ்திரீவதம் பண்ணினவர்கள். ஸ்திரீவதம் பண்றது தப்பாச்சு. ஒன்னென வடிக்கினை தொடுக்கல, ஒன்னென சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்பு போடலையா. சாதாரணமா இந்த யுத்தம் பண்றவா சண்டை போடுறவா எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு குத்துவா, வாங்கிக்கோன்னு. அந்த மாதிரி ஒன்னென வடிக்கனை தொடுக்கல, இந்த வாங்கிக்கோ, இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை எடுத்து விட்டுருக்கலாம் இல்லையோ. தொடுக்கிலன் உயிர்க்கு ஊக, அவருடைய உயிர் போகும்படியாக இந்த காரியத்தை அவன் பண்ணவில்லை. துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கியுள்ளேனும், நான் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட தொழிலை ஆரம்பித்து இருந்தால், அதுக்காக தானே பர்பஸ் வந்திருக்கிறது. எதுக்காக வந்தானோ அந்த காரியத்தை பண்ணணும். விஸ்வாமித்திர யாகத்துக்கு தடையாயிருக்கக்கூடியதெல்லாம் அழிக்கணும். பாண்டவர்களுடைய விஜயத்துக்கு தடையாயிருக்கக்கூடியதெல்லாம் அழிக்க வேண்டும்ன்றதுக்காக தான் யுத்தம். அதுல போய் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனனை பார்த்து யுத்தம் பண்ணுன்னு புரோத்சாகம் பண்ணினவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் பகவான். அவன் தன்னுடைய பூர்வாவதாரத்துல யுத்தம் பண்ண மாட்டேன்ட்டான். இவ்வளவு போய் அழிக்கிறதாவது. அங்கு பாண்டவர்களுக்கு இவாள்லாம் உறவுக்காராளாச்சே, இவாள்லாம் பந்துக்களாச்சே, இவாளிடத்துல அழிச்சோமேயானால் பிராணம் போயிடுமேன்னு கருணை வந்தது. இங்க இவள் பெண்ணாயிற்றே, பெண்ணென மனத்திடை பெருந்தக நினைந்தான். இவள் ஒரு பெண்ணாச்சு, இவளை போய் நான் எப்படி இந்த மாதிரி செய்வது அப்படின்னு சொல்லும்படியான நினைப்பு வந்தது. அடுத்த க்ஷணம் விஸ்வாமித்திரர் சொல்லும்படியான விஷயம், தீதென்று உள்ளவை யாவையும். இங்கதான் சொல்றார், லோகத்துல எதெல்லாம் கெட்டதுன்னு இருக்கோ அது அவையும் அத்தனையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வழிவள். அதுக்கு மேல தீதுன்னு இருக்கிறதெல்லாம் செய்யறவான்னா நல்லவாள்லாம் சாப்பிட்டுருவாளா? பெருமாள் கேட்கிறார். அவன் நல்லவாள்லாம் சாப்பிட்டு, அப்போ உண்மையா விட்டு வச்சா? உண்மை எப்படி விட்டு வச்சா? இது கேள்வி. வேடிக்கையான விஷயம், பிற்பாடு வர விஷயம். ஆனால் இப்பவே சொல்றேன். கரதூஷ நாடிகள் 14,000 பேர் ராட்சசர்கள். அவளை ராமபிரான் வதம் பண்ணினான். அகம்பனன்னு ஒருத்தன் தப்பிச்சுண்டு ஓடினான். நேர போய் ஜனஸ்தானத்துல இருந்தவனுடைய காவலுக்கு வச்சிருந்த அத்தனை ராட்சசாலும் போய் சேர்ந்துட்டா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அவன் அங்க போய் சொல்றான், இந்த மாதிரி ஆயிடுத்து. அதுக்கு ராவணன், அப்படி ஆயிடுத்தா, ஐயோ அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கானா அப்படிலாம் கேட்கல. நீ ஏன் வந்த, நீ ஏன் பிராணம் போகாத இருக்க, நீ எப்படி வந்தன்னு கேட்க. அப்ப சொன்னா, அந்த இடத்துல மகர்ஷிகளுடைய ஆசிரமம் எல்லாம் இருந்தது. அவ பத்தினிகளுடைய புடவையெல்லாம் ஒலத்தி வச்சிருந்தது. அதுல ஒன்னு எடுத்து சுத்தின்னு வந்தேன், அதனால ராமபானை என்ன கொல்லலை.
அப்போ ஒப்ப எப்படி விட்டு வைத்திருக்கிறான்னு சொன்ன போது கோதென்று உண்டில ஐயா இதுங்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ரசமே கிடையாது. கரும்பு நன்னா ஜூஸ் எடுத்துட்டு சக்கையை எடுத்து இந்த சாப்பிடுனா சாப்பிட முடியும்? அது கோது. அந்த மாதிரி கோதென்று உண்டில எங்க உடம்புல என்ன இருக்கு போகுது? ரத்தம் இருக்குமா, மாம்சம் இருக்குமா, எலும்பு தோலுமா இருக்கிறவா அப்படின்னு இவளை போய் மாதென்று எண்ணுவதோ மணிப்பூணினாய். இவளை போய் பண்ணுன்னு நினைக்கிறிய? பெண்ணுன்னு எல்லாம் நினைக்காது. அப்படியெல்லாம் அந்த நினைப்பெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். ரொம்ப அழகான வார்த்தை. அப்படியே வால்மீகில இருந்து பிடிச்சு இழுத்துட்டார். வால்மீகி இன்னொரு இடத்துல காட்டியிருக்கார் ராமனுடைய சௌந்தரியத்தை. ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ரூபத்தாலும் ஔதாரியத்தாலும் குணங்களாலும் ஆண்களையும் பெண்ணுடை உடுக்க பண்ணும்படியானவள். ராமனை பார்க்கிற போது ஆண் பிள்ளைகளே, ஐயோ நாம பெண் பிள்ளையா பிறந்திருந்தா ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குவாலிபிகேஷனாவது இருக்க முடியும். ஆனா பிறந்துட்டாக்கா ராமன் கைப்பிடிப்பான்னு எதிர்பார்க்கவே முடியாது. பெண்ணா பிறந்துட்டா அட்லீஸ்ட் அந்த ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும். இதுக்கு திருஷ்டாந்தமாக நம்ம ஆச்சாரியர்கள் பல காலம் எடுத்து காட்டுறவள். திரௌபதி அவ்வளவு அழகா இருப்போம், ஆனா கருப்பா தான் இருப்பா. கிருஷ்ணான்னு பேர். மன்மதன் கருப்பு அழகா இருப்பான். திரௌபதி கருப்பா அழகா இருப்பான். மன்மதன் கருப்பா இருக்கிறது கருவள்னு பேர் அவனுக்கு. அதனால்தான் மன்மதனை போல முருகன் அழகா இருப்பார், சுப்பிரமணிய கடவுள். அதனால அவருக்கு செவ்வேள்னு பேர். சிவந்தவராய் இருக்கக்கூடிய வேள் மன்மதன். சிகப்பு மன்மதன் அவருக்கு பேரு, ஏன்னா இவன் கருப்பு மன்மதன். அடுத்தது திரௌபதி, அவளுக்கு கிருஷ்ணா. கிருஷ்ணானா கருப்பு. கண்ணன் கருப்பா இருப்பார். அதனால கிருஷ்ணா கரியமுகில் புறமே நிமாயனை கண்ட சோடுரைத்து கருமுகில் போல்வதோர் மேனி அப்படின்னு அமைந்திருக்கக்கூடியது. திவிதேச பெருமான்கள் எல்லாம் மூலவர் கருப்பா தான் இருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு. அதனால பார்க்கிற போது அவள் கருப்பா இருந்தாலும் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவள். கருப்புன்னாக்கா அழகு. அவளை அவளுடைய தோழிமார்கள் எல்லாம் குளிப்பாட்டுவாளாம், ஸ்நானம் பண்ணி வைப்பா. ஏன்னா ராஜகுமாரி அவள். ராஜகுமாரி, ராஜபத்ரி, ராணி, பட்டமகி. தானே போய் ஷவரடி எல்லாம் நிக்க மாட்டான். அப்போ அவளுக்கு உபச்சாரம் பண்ணக்கூடியவர்களா இருக்கக்கூடிய அந்த தோழிமார்கள், சேட்டிமார்கள் இருக்கிறார்களே, கும்பாபம் மனசாயு. நாம ஆம்பளையா பிறந்திருந்தா இந்த திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைப்பார்கள். அவருடைய அழகை கண்டவர்கள். அந்த மாதிரியாக ராமபிரானுடைய அழகை கண்டவர்கள் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். ஆண்களையும் பெண்ணுடைய உடுக்க பண்ணும்படியான அழகு படைத்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் ஸ்ரீ ராமபிரான்னு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமானவள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய. அப்ப பார்க்கிற போது அந்த இடத்துல தெரிவிக்கும்படியான விஷயம். இன்னும் பல காரணங்களை காட்டுறார். தேவாசுர யுத்தம் நடந்தது. சுக்கராச்சாரியருடைய தாயார் கியாதி அப்படிப்பட்டவளுடைய ஒரு அபயம் அளிப்பதற்காக, தெரிவிக்கக்கூடிய அசுரர்களுக்கு அபயம் அளிப்பதற்காக பெருமான் அந்த சுக்கிரனுடைய தாயை கொன்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அது ஸ்திரீவதம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னு சொன்னா அந்த சுக்கிரனுடைய தாய் என்ன பண்ணா, ஒரு தபஸ் பண்ணா. என்ன தபஸ் பண்ணான்னா, இந்திரனே இல்லாமல் பண்ணி விடுகிறேன். இது விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் திங். ஏன்னு கேட்டா, திரிசங்குவுக்காக நான் ஒரு லோகத்தை சிருஷ்டிக்கிறேன், அதுல புதுசா ஒரு இந்திரனை உண்டாக்குறேன். பழைய இந்திரனை அழிக்கிறேன்னு சொல்லல, என்னை விட அவ பெட்டர் இல்லையா? நான் இன்னொரு இந்திரனை போட்டி இந்திரனை உண்டாக்குறேன்னு சொன்னேன். இல்ல ஒரிஜினல் இந்திரனையே ஒழிச்சுடுறேன்னு சொன்னாலும் யோகம். அதனால அவ பெட்டர். அதை இன்ட்ரெஸ்டா சொல்ற.
அப்ப அவளை கொல்லுவதற்காக பெருமான் தான் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறான், பகவான் பண்ணியிருக்கிறான். ஆகவே ஸ்திரீவதம் கூடும் கூடும் என்னும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. விரோச்சனன் மகள், விரோச்சனன் ஒரு அசுரன், அவனுடைய மகளான பெண் பிள்ளை லோகத்தையே அழிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா, இந்திரன் என்ன பண்ணான், அவளை வதம் பண்ணி இருக்கிறான். இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. 700 ஸ்லோகங்கள் கீதை சொல்லி அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருந்தது கண்ணனுக்கு. இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி இவளை பார்த்தா யமனே பயப்படுவானேப்பா, யமனையே பயமுறுத்துறவளையா பெண்ணுன்னு நினைக்கிறேன். யமனுக்கும் யமனாக அமைந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். உடனே அவள் மீது அம்பு பிரயோகம் பண்ணி இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது. என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அர்ஜுனனை அம்பு போடு அம்பு போடுன்னா மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ஆனால் 2 சரித்திரத்தை சொல்லி அம்பு போடுன்னு சொன்னதும் விஸ்வாமித்ரஸ்ய சாசனாத், விஸ்வாமித்திரர் சொன்னார் கேட்கிறேன். நாளைக்கு இவளை விட்டுட்டேன்னா ஏதாவது ஒரு விதத்தை எழுதுலன்னு தப்பிச்சுட்டு போயிடுறேன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு ராமாயண உபன்யாசம் சொல்றவா என்ன சொல்லுவா, விஸ்வாமித்திரரான ஆச்சாரியன் சொன்னார், சிஷ்யனான ராமன் கேட்கலை. அப்ப ஆச்சாரியன் சொன்னா கேட்க கூடாது, சட்டம் எழுதி வச்சிட மாட்டாளா? பெருமாளே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட மாட்டாளா? ஆகவே விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமன் மறுத்து பேசினான், கூடவே கூடாது. அதனால சோகம் பிதுர்வச்ச ஸ்ருத்வா சாசனாத் பிரம்மவாதினா கரிஷ்யாமி ந சந்தேஹ தாட்டகாவதம் உத்தமம். அந்த பெரிய பித்ருவச்சனா தகப்பனாருடைய வச்சனம் இல்ல, பெரியவருடைய வார்த்தை. சோகம் பித்ருவச்ச ஸ்ருத்வா சாசனாத் பிரம்மவாதினா, அதாவது தகப்பனார் சொன்னதை கேட்டு நான் இவரோட கூட வந்தேன், இவர் சொன்னதை கேட்டு நான் இந்த காரியத்தை பண்ணணும். பிரம்மவாதியினுடைய சாசனம். பிரம்மவாதிகள் சொன்னா அதுக்கு ஸ்ரோத்ரியர்களாக பிரம்மவாதிகளாக இருக்கக்கூடியவருடைய வார்த்தையை கேட்கணும். வேதம் அதனால்தான் ஒரு இடத்துலையும் சொல்லும், பிரம்மவாதினோ வதந்தி பிரம்மவாதினோ வதந்தி, திருப்பி திருப்பி சொல்றது. பிரம்மவாதிகள் இப்படி சொல்றா, பிரம்மவாதிகள் இப்படி சொல்றாங்க. சாசனாத்து பிரம்மவாதினா, ஆச்சாரியனுடைய சாசனம் அது, ஆச்சாரியனுடைய நியமனம் அது. கரிஷ்யாமின சந்தேகா, சந்தேகம் இல்லாத பண்ணுவேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, அது கீதை. கண்ணா நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்தா त्वत् பிரசாதாத் மயாச்சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவா. என்னுடைய மோகம் நீங்க பெற்றேன். நஷ்டோ மோகா ஸ்மிருதிர்லப்தா, ஞானம் பிறந்து விட்டது, ஞானம் கிடைத்து விட்டது. त्वत् பிரசாதாத் மயாச்சுதா, உன்னுடைய பிரசாதத்தினாலே உன்னுடைய அனுகிரகத்தாலே எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால கரிஷ்யே வச்சனம் தவா ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, சந்தேகம் நீங்க பெற்றவனாக ஆனேன். ஆகவே தேவரீர் சொல்றபடி கேட்கிறேன். 700 ஸ்லோகங்கள் பெருமாள் என்ன பாடுபட்டார். இவர் கரிஷ்யாமி ந சந்தேகா, சந்தேகமில்லை, தாட்டகாவதம் உத்தமம். அப்போ ஒரு பரமபுருஷன் சொன்னது சம்சாரி கேட்க மாட்டேன் இங்க தகராறு பண்ணா, இந்த இடத்துல ஒரு சம்சாரி சொன்னதை பரமபுருஷன் கேட்டான். ஏன் சுவாமி இந்த வேறுபாடு? சம்சாரி சொன்னதை பரமபுருஷன் கேட்டிருக்கான், ஆனால் பரமபுருஷன் சொன்னது சம்சாரி கேட்கலையே அப்படின்னா அது திரேதாயுகம், இது துவாபர யுகம். திரேதாயுகத்துல பரமபுருஷன் சம்சாரி சொன்னதை கேட்டான். மாறி போச்சு அடுத்த யுகத்துல. ஒரு யுகம் மாறின போதே இப்படின்னா இந்த கலியுகம் எப்படி இருக்கும்னா, திரியும் கலியுகம் நீங்கி, இந்த கலியுகம் திரியும், தலைகீழா போய்விடும். எல்லாம் தர்மங்கள்லாம் தலைகீழாகத்தான் இருக்கும். இதுல எங்கேயோ இங்கொருத்தர் அங்கொருத்தர், யாராவது ஒருத்தர். கிருதயுக புருஷர்கள் சில பேர் அவதரிக்க போறான்னு சொல்லியிருக்கா ஆழ்வார்களுடைய அவதாரத்துக்காக. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே இப்படி இருக்கக்கூடியது இந்த திரியும் கலியுகம்னு காட்டும்படியான விஷயம். ஆக அப்படி காட்டுகிற போது
அந்த இடத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, அழகான வார்த்தை. ஒரு பானப்பிரயோகம் ராமபிரான் தான் பண்ணினார். அது எப்படி இருந்தது? சொல்லொக்கும் கரிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக் குன்றா கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றதே. அல்லொக்கும் நிறத்தினாள் மேல், ராத்திரிய போல இருக்கக்கூடிய நிறமா. ராத்திரி எப்படி கனங்கரேல் இருக்குமோ அந்த மாதிரி நிறத்துடன் கூடியவளா இருக்கக்கூடியவள் அவள். அந்த அல்லொக்கும் நிறத்தினாள் மேல், அந்த ராத்திரி ஒத்து இருக்கக்கூடிய நிறத்தை உடையவளா இருக்கக்கூடிய அவளிடத்துல, அவள் மேல் அவன் விட்டிருக்கக்கூடியது, அதாவது வைரக்குன்ற கல்லொக்கும் வைரக்குன்ற கல்ல போல ஒத்திருக்கக்கூடியதான அவளுடைய நெஞ்சு, அவளுடைய மார்பு. அதுல விட்டானே இந்த அம்பு. எப்படிப்பட்ட கடப்பாறை எடுத்து குத்தினாலும், எப்படிப்பட்ட ஆயுதத்தை கொடுத்து குத்தினாலும் ஆயுதம் தான் மழுங்கி போகும். அவளுடைய கல்லொக்கும் நெஞ்சு அப்படிப்பட்டது. வைரக்குன்ற கல், நல்லா வைரம் பாஞ்சிருக்க கல். அப்படிப்பட்டவள் நெஞ்சில் தங்காது. அங்க தங்கலையானா நீங்கள விட்டதும் அதை தொலைத்து கொண்டு விட்டது. எது போல போச்சு? கம்பர் திருஷ்டாந்தம் காட்டுறார். ஆச்சரியமான திருஷ்டாந்தத்தை காட்டுகிறார். அது என்னமாக போயிற்று, எந்த விதத்திலே அதிலே சென்றது அப்படின்னு கேட்டால் அதைத்தான் காட்டும்படியான விஷயம். கல்லா புல்லற்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றதே. ஒரு நிமிஷம். கல்லா புல்லர்கள், படிக்காத நீச்சர்கள், அவர்களுக்கு நல்லவர்கள் உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார்களே ஆனால் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி அர்த்தங்கள், நல்ல சதர்த்தங்கள் எல்லாம். அதனால்தான் எம்பெருமானார 18 தரம் பரீட்சித்தார். ஒவ்வொருத்தரையும் இப்படி பரீட்சித்து எம்பெருமானாருக்கு பூர்ண ஞானம். அவரை 18 தரம் பரீட்சித்ததற்கு காரணம் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய யோக்கியத்தையை பரீட்சித்து, தகுதியை பரீட்சித்து சொல்ல வேண்டும்ன்றதுக்காகத்தான். நல்ல அர்த்தங்களை, நல்ல ஒசந்த வைரத்தை சின்ன குழந்தை கையில கொடுத்துள்ளாமோ, அது தூக்கி போட்டுடும், வைரம் நஷ்டமாய் போயிடும். இல்லைன்னா கடிச்சு தின்னுடும், அது நஷ்டமாயிடும். ரெண்டு விதத்திலையும் ஆபத்து. இந்த மந்திரத்தை கண்டவனுக்கும் கொடுத்துட கூடாது, தானும் தப்பா உபயோகப்படுத்த கூடாது. அப்படி இருக்கிற போது இந்த அர்த்தத்தை எப்படி பரீட்சை பண்ணி சொல்லணும்னு பார்த்தார் திருக்கோட்டியூர் நம்பி. அதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமானார பரீட்சை பண்ணியிருக்க வேண்டாம், அதெல்லாம் விஷயம். அப்ப கல்லா புல்லர்களுக்கு நல்லவர்கள் சொன்ன அர்த்தமானது வியர்த்தமாக போய்விடுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க வேண்டும். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிக்க. அதனால ஒரு பான பிரயோகம் பண்ணா அது வெளியில போச்சு, அவ விழுந்துட்டா, கோரமான ரூபத்தோட விழுந்தான். ஒரு ராஜா இருந்தான். அவன் 3 விக்கிரகங்களை பண்ணி வச்சிருந்தான். பெரிய பெரிய விக்கிரகம், 3 பொம்மைகள். மகா வித்வான்கள் எல்லாம் கூப்பிட்டான். 3 ஒரே மாதிரி பொம்மை. இந்த 3 பொம்மையில எது வசந்தது? 3த்தினுடைய மெட்டீரியல் என்னன்னு தேய்ச்சு பார்த்தா 3மே பியூர் கோல்டு, பத்திரமாத்து தங்கமா இருக்கு. 3த்தையும் எடை போட்டு பார்த்தா 3 ஒரே இடையில இருக்கு. 3 சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருக்கான்னு பார்த்தா 3 சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருந்தது. எந்தெந்த விதத்திலேயோ பரீட்சை பண்ணி பார்த்தா எல்லாம் ஒண்ணுதான், இதுல தாரதமியமே கிடையாது அப்படின்னு ஒரு புத்திசாலி ஒருத்தவன் தான். அதை அப்படியே பார்த்தான். அப்புறம் ஒரு கம்பி எடுத்துன்னு வர சொன்னான். அந்த கம்பிய அதனுடைய காதுல விட்டு பார்த்தான். அது என்ன பண்ணித்து, ஒரு பொம்மை என்ன பண்ணித்து, ஒரு காதுல இருந்து இன்னொரு காதுக்கு வெளியில போயிடுச்சு கம்பி. அடுத்தது இன்னொரு பொம்மையினுடைய காதுல விட்டு அது வாய் வழியா வெளியில வந்தது. இன்னொரு பொம்மையினுடைய காதுல விட்டான், அது உள்ள போறதை வழியே வெளியிலே வரல. இப்ப 3வது பொம்மை தான் நல்ல பொம்மைன்னா. ஏன் எப்படி சொல்ற அப்படின்னா, முதல்ல சொன்னது இந்த காதுல வாங்கி இங்க இந்த காதுல விட்டுடும். 2வது சொன்னது காதுல வாங்கி வாயால விட்டுடும். 3வது சொன்னது நல்ல அர்த்தங்களை உள்ளுக்குள்ளேயே தங்க வச்சுக்கும்.
அப்ப கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள்னா இப்படிதான் போகும். அந்த மாதிரி அம்பு வெளியிலே போய்விட்டது, தாட்டகாவதம் ஆயிற்று. அதற்கு பிறகு தன்னுடைய யாகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் புறப்பட்டு போறார். வழியில வாமன வனம் வருகிறது, சித்தாசிரமம் வருகிறது. அந்த சித்தாசிரமத்துலதான் இவர் இருக்கிறார். சித்தாசிரமத்தினுடைய வைபவத்தை எல்லாம் சொல்றார். வாமனாவதார சரித்திரம் இத்தியாதி எல்லாம் அடுத்த வார கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். கோஷ்டியார் எல்லோரும் எழுந்தொழ வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அங்க சந்தேகம் ஏதாவது உண்டா?